Om Namah Bhagavate Vasudevaya. Om Namah Bhagavate Vasudevaya. Om Namah Bhagavate Vasudevaya. Om Ajnana-Dimidandasya Jnana-Jana-Salakaya Sakshurunmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vacharam Bhagavadgayate Girim Yetkripatamaham Bande Shri Gurum Dinataranam Paramanam Madhavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Prajarine Nirvishesha Shunyavati Bhasyadadeshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது இல்லையா, அது ப்ரோப்பா ப்ரெடிக்ட் பண்ணார். இந்த மாதிரி வார் சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பங்களாதேஷ் ஃப்ரீ ஆயிடுச்சு. திருப்பி நம்ம பக்தர்கள்லாம் ப்ரீச் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு களம் வந்துருச்சு இந்தியா. ஓகே, இதுவரை நம்ம ஃபாரின் கண்ட்ரிலாம் பக்தர்கள்லாம் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஃபாரினோட இல்லை அந்த டிவோட்டிஸ்லாம் இங்கே இந்தியாவில் கூப்பிட்டு ப்ரோப்பா என்ன பண்ணுறாரு, இந்திய மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும். ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இஸ்கான் சென்டரே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி, இஸ்கான் பக்தர்கள் ரொம்ப கம்மி. இருக்கிற பக்தர்கள்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ் தான். ஓகே, அவங்க ப்ரீச் பண்ணி இப்படி தான் இப்போ இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பக்தர்கள் தான், ப்ரோப்பா அந்த பக்தர்கள் தான். ஸோ இப்போ வந்து 1965 1965 வரையும் ப்ரோப்பாவுடைய இது பார்த்தீங்கன்னா பயணம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. 1965 ப்ரோப்பா வந்து நியூயார்க்கில் போய் இறங்குறார் இல்லையா. அதுலேருந்து 70 வரையும் அமெரிக்கா வெஸ்ட் கண்ட்ரிலே இருந்துட்டார், வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேயே இருந்துட்டார். ஓகே, இந்தியாவில் எதுவுமே டெவலப் பண்ண நினைக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அங்கேயே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிட்டு இந்தியாவுக்கே வர வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோபாத். ஆனால் கிருஷ்ணாவோட பிளான் எப்படின்னா, இப்போ ப்ரோபாத் வந்து இந்தியாவில் வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணாவோட பிளான். ஏன்னா ப்ரோபாதோடைய அசிங்கப்படிய நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் அமெரிக்காவில் வந்து தைரியமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ட்ரை பண்ணாரு, 60 வருஷமா ட்ரை பண்றாரு இல்லையா. 1896 அதுக்கப்புறம் ஒரு விவரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 10 60 வருஷம் இருக்கும். ஓகே, 60 வருஷமா என்ன பண்றாரு, இந்தியாவில் ட்ரை பண்றாரு. யாருமே என்ன பண்ணல, எல்லாம் அந்த வெட்டி கதையா அந்த அரசியல் பேசுறது, சினிமா ஹீரோயினை பத்தி பேசுறது, இந்த மாதிரி தேவையில்லாம் பத்திரிகைகள் வச்சு சும்மா நேரத்தை போக்குறதுக்காக எதையாவது பேசி, எதையாவது கிரிக்கெட்டு இந்த மாதிரி எதையாவது பேசி அதுதான் ஆர்வம் இருக்கே தவிர மக்களுக்கு இந்த ஆன்மீகத்துல சுத்தமா நாட்டமே கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு, அமெரிக்காவில் போய் இது பரப்புறாரு. மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு அமெரிக்காவில். அவங்க அன்சிவிலைஸ்டா இருந்தாலும் இதான் ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, ஹிராட்டா ஹூனா ஆந்திரா புலிந்த முல்கஷா ஆம்பிர சும்பா இவனகசா அரையா. ஹிராட்டா அப்படின்னா ஆப்பிரிக்கன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இளங்களை வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட பாவத்தில் இவங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அன்கல்ச்சர்டு பீப்புள். ஓகே, ரொம்ப ஈஸியாக புரியாது ஆன்மீகம். ஆனால் அவங்களே வந்து ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வைஷ்ணவா மாறிடுவாங்க. எவ்வளோ சுவாமிஸ் வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆப்பிரிக்க கண்ட்ரிலேருந்து மிகப்பெரிய சுவாமிகள்லாம் குரு தீட்சை எடுத்து இந்த மிகப்பெரிய சுவாமிகள்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். ஓகே, பக்தி தித்த மகாராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அதனால யாருனாலும் பியூரிஃபை ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தத்துவம், ப்ரோபாருடைய தத்துவம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பிராமின்ஸ் அவங்க கூட பியூரிஃபை ஆக முடியல. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணோட ப்ரோபா சொல்லி அப்படியே அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. அதனால அவங்க பியூரிஃபை ஆகல. ஆனால் இங்கே உள்ள டிசைபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து வந்தாங்களே அமெரிக்கன் டிசைபிள்ஸ், அவங்களுக்கு வந்து இந்தியாவை மேனேஜ் பண்ண தெரியல. ப்ரோபாதிலே என்ன பண்ணுறாரு, எல்லா இதுலேயும் நேரடியாக ஈடுபடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஏமாத்திடுறாங்க, அவரை எல்லா டிசைபிள்ஸையும் ஏமாத்திடுறாங்க. பண்டல் ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா 1க்கு 2 காசு வாங்கிட வேண்டியது,
இந்த மாதிரி இதனால பிரபா என்ன பண்றாரு, டைரக்டா அவரே இறங்கிறார். 1970 இருந்து பிரபா என்ன பண்றாரு, கொஞ்சம் பேர் எப்பயுமே ஒரு அமெரிக்கன் டிசேபிள்ஸை வந்து என்ன பண்றாரு, அவங்களோட கூட்டுக்கிட்டே போறாரு எப்பயுமே. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க காட்டலாம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்ட்டாங்க பாருங்க, எல்லாம் வந்து அமெரிக்கால இருந்த வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, நிறைய பேர் ஆர்வம் வரும். இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு மாடல் சன்னியாசி இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்றாரு, இந்த மாதிரி பண்றாரு. ஸோ பிரபாவுடைய ஆசை என்னன்னா, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய 3 கோயில் நிறுவ வேண்டும். ஓகே, வந்து என்னன்னா பிருந்தாவன்ல, பிருந்தாவன் இப்போ கிருஷ்ண பலராம டெம்பிள் பார்க்கணும், மிகப்பெரிய கோயில் அது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில். இப்போ வேற பில்டிங்லாம் பெருசாக வந்துருக்கலாம். அதே மாதிரி மாயாப்பூர்ல மிகப்பெரிய கோயில் நிறுவனம், பாம்பேல மிகப்பெரிய கோயில் நிறுவனம் சொல்றாரு. ஏன்னா பாம்பே பிரம்மானந்த சுவாமியை கேட்கிறார், எந்த சிட்டி இந்தியாவில் முக்கியமான சிட்டின்னு கேட்கிறார். டெல்லி அப்படின்றார், இல்லை. கல்கட்டா இல்லை. என்ன பிரபா கேட்டா, பாம்பே தான் முக்கியமான சிட்டி, அதான் நம்பர் 1 சிட்டி அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, அதனால பாம்பேல வந்து மிகப்பெரிய ஒரு சென்டர் வரணும். ஏன்னா 1967 வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும் இல்லையா, அப்பயே அவர் வந்து விருந்தாவனம் வந்து இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் ஹவுஸ், அமெரிக்கர்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லி தேடுவார். அப்ப முடியாது அவரால். அப்ப கூட மாயப்பூர்ல போயிட்டு அவர்கிட்ட இடம் முடியாது அவரால். ஏன்னா பாம்பே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம், கேட்வே ஆஃப் இந்தியா. இந்த பாம்பே விருந்தாவனம் மாயப்பூர் 3 வெளியும் வந்து மிகப்பெரிய கோவில் கட்டணும்னு சொல்லி இப்ப ப்ராப்பரான பிளான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு, அவர் என்ன சொல்றாருன்னு அங்க அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களா அந்த சிஷியர்களாலே புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு பணம் எங்க இருக்கு, அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு எங்க இருக்கு, ஆட்கள் எங்க இருக்காங்க, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி டிசேபிள்ஸ் யோசிப்பாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆனா பிரபா வந்து நம்ம உறுதியா இருந்தாரு, இந்த மாதிரி 3 டெம்பிள் வேணும். ஆனாலும் பிரபா சொல்வார், இந்த மாதிரி கோயில் கட்டது வந்து புத்தகங்கள் விநியோகிக்கிறதுக்கு அடுத்தபடிதான். கோயில் எப்பவுமே புதிய பக்தர்கள் தான். ஆனா நம்ம இஸ்கான்ல பாத்தீங்கன்னா 2 விதியும் சேமா போகும், பாகவத விதி, பஞ்சராத்திக விதி. எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து ஒன்லி சாண்டிங் ரீடிங் மாத்திரம் பண்ணாலும் இந்த கலியுகத்துல வந்து மனசு வந்து ஒரு இடத்துல நிக்காது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால அவர் நிச்சயமா விக்கிர வழிபாடு பண்ண வேண்டும். அதுதான் பிரபா சொல்றாரு. அதனால அவர் வந்து வீட்லயோ இல்லைன்னா கோயிலையோ என்ன பண்ணுவோம், விக்கிர வழிபாடு பண்ண வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிச்சயமா சாண்ட் பண்ணிட்டே இருந்துருவாங்க. ஆனா நம்ம மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, இப்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அதனால பிரபா என்ன பண்றாரு, 3 கோயில் கட்டிடலாம் அப்படின்றாரு. ஏன்னா எல்லாருமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழை யாரும் கவனிக்க மாட்டாங்க, நல்லா பெரிய பில்டிங் யாராவது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கணும். அப்போ அதை வந்து இன்வைட் பண்ணி நம்ம கிருஷ்ணாவோட பேசணும் அப்படின்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறாரு. இதுக்கு 3 இடம் தேர்றாரு, மாயப்பூர், விருந்தாவன், பாம்பே. ஓகே, 1971 1971 நவம்பர் மாதம் ஒரு வருஷம் என்ன பண்றாங்க, பாம்பேல ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வசிக்கிறாங்க. இது பெரிய அபார்ட்மெண்ட். ஓகே, 7வது மாடியில வசிக்கிறாங்க. ஓகே, ஹார்ட் ஆஃப் பாம்பேன்னு சொல்றாங்க. பாம்பேயோட ஹார்ட், இன்னும் நிறைய டிராஃபிக்கா இருக்கும், ரொம்ப அதான் முக்கியமான பிளேஸ். ஓகே, ஆனா பிரபா அதுக்கு புரியல, நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறார் பிரபா. டிஸ்டர்பன்ஸா யோசிக்கிறாங்க. சரி, அங்க இது லைஃப் மெம்பர்ல நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த இடத்துல இடம் பார்க்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா புரோபார் வந்து அதுவும் புரோபாருக்கு பிடிக்கல. அவர் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப மிஸ்டர் என் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மிஸ்டர் என் யாரு, அவர் தான் நாயர். ஓகே, அவர் என்ன பண்றாரு, நான் இஸ்கானுக்கு வந்து 5 ஏக்கர் தரேன், ஜுகு பீச் பக்கத்துல 5 ஏக்கர் தரேன். இந்த நாயர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பெறவழி கிடையாது. ஓகே, கொஞ்சம் மோசமானால் ஏற்கனவே அந்த லேண்ட் என்ன பண்ணிக்காரு, ஒருத்தனுக்கு ஏமாத்தி அந்த காசையும் ஏற்கனவே ஆட்டப்பட்டார் அவர். ஓகே, இப்போ இஸ்கானை எப்படி ஏமாத்தலாம்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த இதுக்கு வந்திருக்கிறாரு. நான் 5 ஏக்கர் லேண்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இதே இதை புரோபார் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னால இந்த இடத்துல சிந்தியா காலனி, அவங்க சிந்தியா ஷிப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஓனர் சுமதி மராஜி கூப்பிடும் போது இந்த இடத்துல வந்து தங்குறாரு. இப்போ அந்த இடத்த பார்த்துருக்காரு அவர், இந்த ஜுகு பீச் பக்கத்தில் இந்த இடத்துல எந்த கஷ்டம் நல்லா இருக்குமே, அதே இடம் தான் இப்போ வருது இவருக்கு புரோபார். ஓகே, ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருஷம் முன்னால பார்த்த இடம், அதே இடம் இப்போ வருது, விலைக்கு வருது. புரோபார் உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஓகே, இது வாங்கிடலாம். நம்ம அவங்களுக்கு டிசேபிள்ஸ் தான் புரியல, இது என்னங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, இங்க வந்து ஹார்ட் சிட்டியோட ஹார்ட்டும் கிடையாது, எங்கேயோ இருக்கு, இது லைஃப் மெம்பர் பக்கத்தும் கிடையாது,
இது அவுட்ஸ்கர்ட்ல இருக்கு, இங்க போய் எதுக்கு இஸ்கான் 5 ஏக்கர் வாங்கினா யார் வருவாங்க, ஒரே காடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டிசைப்ஸ்லாம் நினைக்கிறாங்க, சிஷியர்கள்லாம் நினைக்கிறாங்க. பிரபாதர் நீங்க வந்து மிகப்பெரிய கோயில் வரணும், மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல் வரணும் அப்படி இப்படின்னு சொல்றாரு பிரபாதர். உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சிஷியர்களா. இப்ப பாருங்க ஜுகு டெம்பிள்ல எவ்வளவு பேர் வராங்க, மாயப்பூர் மாதிரி அங்கேயும் நிறைய கூட்டம் வருது. ஓகே, விருந்தாவன் மாதிரி டெய்லி. அதனால ப்ராப்பர்ட்டி நிறைய விட்ட பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த சிந்தியா ஷிப் கம்பெனி சுமதி மராஜி அவங்க வீட்டுக்கு போகும்போதோ அந்த கெஸ்ட் போகும்போது அங்கே பார்த்துட்டே போவார் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகே, ராதாகிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு சொல்லி பிரபாதர் போய் யோசிச்சிருக்காரு. கரெக்டாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு பிரபாதருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ பார்த்த விட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் இந்த லேண்டில் வந்து நிறைய புஷ்ஷாக வளர்ந்துருக்கு, நிறைய இந்த இதெல்லாம் இருக்குல்ல புல்லெல்லாம் பெருசு பெருசாக வந்திருக்கு, கோரப்புல். அதில் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டிராஃபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த லேண்டுக்கு அப்புறம் தான் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகும். இது அவுட்ஸ்கர்ட்ல இருக்கு. ஓகே, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிமோட் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பக்கத்தில் இருக்கு. ஸோ பிரபா சொல்றாரு, ஏன்னா இந்த இடம் கரெக்டான இடம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீக்கெண்டுக்கு வருவாங்க, காற்று வாங்கலாம், பீச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க, இங்கே வரவங்கலாம் இஸ்கான் டெம்பிளுக்கு வருவாங்கன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசேபிள்ஸ்லாம் இங்கே மலபார் ஹில்லில் போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இன்னும் நிறைய வீடு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நாயர் என்ன பண்ணுவார், நம்ம வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ், ஓகே 2 பேரும் அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது அவங்க ஒய்ஃப் சம்மந்தம் இருக்காது, ஏன் ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒய்ஃப் கேட்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாயர் என்ன பண்ணுவார், பெருந்தன்மையாக என்ன பண்ணுவார், இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னுவார். ஓகே, பிரபாதர் இன்வால்வ் ஆயிருப்பார். ஏற்கனவே நாயர் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்காருன்னு பிரபாதர் வந்து என்ன பண்ணுவார், கண்டுபிடிச்சிருவார். சி கம்பெனி இன்னொரு கம்பெனியை சீட் பண்ணியிருக்கிறார். அப்போ பிரபாதர் கேட்பார், இந்த கம்பெனி வந்து திருப்பி கேட்டாங்க, லேண்டை கேட்டாங்க, என்ன பண்ணுறது கேட்பார். அப்போ நாயர் சொல்வார், இல்லை அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, உங்களுக்கு தான் இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்வார். சரி ஓகே, அப்போ வந்து ஏன்னா அந்த மாதிரி லிட்டிகேஷன் முடியவே நாங்கள் ஒரு போர்ஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிரபாதர் சொல்வார், ஒரு போர்ஷன் மணியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிடுவார். இந்த நாயர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஆள், இன்ஃப்ளூயன்ஸான ஆள், பாலிடிக்ஸில் தெரியும், எல்லாரையும் நிறைய பேர் தெரியும். அதனால யாருமே அவரை முறைச்சிக்க முடியாது. கவர்மெண்ட் ஆளுங்க தெரியும், போலீஸ்காரன் தெரியும், லாயர் தெரியும், எல்லா ஃபீல்டும் தெரியும். அவன் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் வேற. அதனால் என்ன பண்ணுவான், அவன் வந்து தைரியமாக ஒரே மாதிரி ஒரு பெரிய இங்கிலீஷ் பத்திரிகைக்கு வந்து என்ன பண்ணுவான், எடிட்டராக வேற இருக்கிறார். அதனால அவர் வந்து என்ன பண்ண நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, ரொம்ப பணக்காரர். ஓகே, அதனால யாருமே வந்து அவர் எதிர்க்க துணிய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒருத்தர் ஜுகுல லேண்ட் வாங்குறாரு, இந்த ஆள்கிட்டேருந்து வாங்குறாருன்னா மிகப்பெரிய தைரியம் தான் வாங்க முடியும். ஓகே, இல்லை வாங்க முடியாது. அது தெரிஞ்ச பிரபாதர் துணிஞ்சு இறங்குவார் பிரபாதெல்லாம். ஓகே, ஸோ பிரபாதர் வந்து டிசம்பர்ல நாயனையும் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்றாரு. அவங்க வீட்டில் மீட் பண்றாரு. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடு, ஜுகு பீச் பக்கத்தில், கார்டன் ஃபேஸிங், சூப்பராக இருக்கு கார்டன். வச்சுக்கோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப குட்டையான ஆள். ஓகே, நாயகர் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பார். ஓகே, பிரபா என்ன பண்றாரு, அந்த பிரசாதம் பூமாலையெல்லாம் கொடுத்துருக்கிறார். ராதாகிருஷ்ணா டிடிக்கு ஆஃபர் பண்ண பூமாலையெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்காங்க. பிரபா சொல்றாரு, இந்த லேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு எங்களுக்கு வந்து நீங்க கேட்குற அளவுக்கு மணி இல்லை அப்படின்ட்டார். அப்புறம் நாயர் சொல்றாரு, இல்லை பரவாயில்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ராப்பர்ட்டியை. ஓகேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சரி ரைட் ஓகே. அப்போ சொல்றாரு, விளம்பரம் ஓகே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், நாங்கள் வந்து டீடு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து, ஐயோ நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, இப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாயர் சொல்வார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். ஓகே, நான் கொடுக்குறேன்னு. டவுன் பேமெண்ட் 2 lakhs rupees, நாட் 1 lakh, 2 lakhs rupees கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவார், முதல்ல வந்து நீங்கள் வந்து 60,000 பே பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் வந்து ரிமைனிங் 1,40,000 லேட்டர் பே பண்ணலான்னு சொல்லி சொல்வார். ஓகே, பிரபா சொல்வார், இல்லை நான் வந்து 50,000 கொடுக்குறேன், இன்னொரு 50,000 அப்புறம் கொடுக்குறேன். இப்போ நான் 1 லட்சம் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் என்னை லேண்டை மூவ் பண்ண விட்டுறணும், அப்புறம் இன்னொரு 1 லட்சம் கொடுப்பேன், அப்போ வந்து நீங்கள் சேல் டீட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 2 lakhs. ஓகே, முதல் 50,000 கொடுப்பேன், இன்னொரு 50,000 கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், லேண்டில் மூவ் பண்ண விட்டுறணும், அதுக்கப்புறம் 1 lakh கொடுத்துருவேன். ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே, அவர் சொல்றாரு, நாயர் சொல்றாரு, உங்களுக்காக நான் வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, பிரபாக்கு தெரியும் இந்த மாதிரி சொன்னாலே டேஞ்சர் சொல்லி. ஓகே, ஏன்னா ஏற்கனவே வந்து
நியூயார்க்லேருந்து மிஸ்டர் பிரைஸ் ஏமாத்த பார்த்தான் இல்லையா, எவ்வளோ தடவை சொல்லுவார். கடைசியில் பிரம்மானந்தம் என்ன பண்ணுவார், 1000 ரூபா கொடுப்பார்ல, நிறைய காசு கொடுத்து பிரபாத் தான் வந்து அந்த காசெல்லாம் வாங்குவார். கரெக்டா? ஸோ அதனால் அந்த பிரபாத் தெரியும் ஒரு $250 போயிடும். ஓகே. ஸோ அதனால் ஜான்சிலே இதே மாதிரி பண்ணியிருக்காரு. 1953 லீக் ஆஃப் டிவோட்டீஸ் ஆரம்பிச்சார்ல, அப்போ கவர்னருடைய ஒய்ஃப் வந்து இது பண்ணாங்கல்ல, அப்போ கூட அவர் வந்து விட்டுறதா இல்லை, இருந்தாலும் சரி போட்டோம்னு சொல்லி விட்டார் இல்லையா. இந்த மாதிரி வந்து நோஸ் ஆல் திஸ் டீலிங்ஸ். ஓகே. இந்த மாதிரி லேண்ட் டீலிங்லாம் ரொம்ப கெட்டிக்காக பிரபாத். ஓகே. ஒன்ஸ் லேண்டெல்லாம் அது மாதிரி பேசி முடிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த பிரபாத் வந்து அந்த பாம்பேயோட ப்ராஜெக்டை சொல்கிறார். மிகப்பெரிய டெம்பிள் சொல்ல அவங்க உள்ள பக்தர்கள்லாம் ஒன்றும் புரியவே இல்லை. பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லேண்ட் இருக்கு, சீப் ரேட்டுக்கு வந்திருக்கு. இங்கே வந்து மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டணும், ஜுகு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிருந்தாவன் மாதிரி மாய்ப்பூர் மாதிரி பாம்பேலையும் பெரிய கோயில் வரும்னு சொல்றாரு. ஸோ அதனால 5 ஸ்டார் ஹோட்டல் இஸ்கான் ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறார் பிரபாத். அந்த ஒரு பாம்பேல பிஸ்னஸ் மேன் வந்தானா அப்படியே ஷூ போட்டு டக்குன்னு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிரசவம் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் பிரபாத். ஓகே. ஸோ இப்போ வந்து பிரபாத் சொல்றார், ஜூகுல் லேண்டுக்கு வந்தாச்சு, இப்போ நீங்கள் வந்து டிவோட்டிஸ்லாம் வந்து இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து இங்கே டென்ட் போட்டு தங்குங்கன்ற. டென்ட் போட்டு தங்குங்கன்னா என்ன இருக்கும், தண்ணி இருக்காது, பாத்ரூம் போகிறதுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டி இருக்காது. தமால் கிருஷ்ணா மகாராஜ் சொல்றார், பிரபு அவர் சொல்றார், நாங்கெல்லாம் வந்து அயல்நாட்டுக்காரங்க, எங்களுக்கு வந்து ரன்னிங் வாட்டர் டேப்பை தராங்கன்னா தண்ணி வரணும், அப்படி இருக்கணும். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து டோர் நாம் கதவை பொட்டிக்கிற மாதிரி வசதி இருந்தால் தான் நாங்கள் ரசிப்போம், இப்படி தான் நாங்கள் பழகி இருக்கோம்னு சொல்லி சொல்லுவார். இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம அப்படிதானே இருக்கோம், ரன்னிங் வாட்டர் இருக்கணும், அப்புறம் கதவை முடிக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி தான் நாங்கள் வர முடியும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்னா டென்ட் போட்டுருக்கணும், எங்க கதவுல எங்க நாப்பெல்லாம் எங்க இருக்கும், கதவு அங்கே குடிசையை போட்டிருக்கணும், அங்கே ரன்னிங் வாட்டர் எங்கே வரும், எங்கேயோ அடிமம் இருக்கும், தண்ணி வச்சு அடிக்கணும், வெளியில் போயிட்டு குளிக்கிறதுலாம் வெளியிலாம் குளிக்கணும், டாய்லெட் போகிறது எங்கேயாவது போயிட்டு வரணும் இல்லையா. இந்த மாதிரிலாம் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. இது ஃபாரின் டிவோட்டிஸ் வந்து இருக்க முடியுமா, நம்மளாலேயே முடியாது. இப்போ அவங்க வந்து இருக்கணும்னா யோசிப்பாரு. இவ்வளோ பிரபாத் சொல்றாரு, எனக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இதை, நீங்கள் வந்து உங்களுக்கு பியூரிஃபை ஆகணும் விருப்பம் இல்லையான்னு கேட்பாரு, தூய்மை ஆகணும் விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இது கேட்டவுடனே அந்த மக்களுக்கெல்லாம் அப்படியே மனசில் அப்படியே அவங்க இதயத்தில் போய் இது, டோன்ட் யூ வாண்ட் டு கெட் பிகம் பியூரிஃபை, நீங்கள் பியூரிஃபை ஆக விரும்ப இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க இதயத்தை வந்து அதை போய் தச்சிரும். உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒத்துப்பாங்க, ஓகே ஓகே நாங்கள் மூவ் பண்ணுறோம்னு சொல்லிடுவாங்க. ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா குடிசையெல்லாம் ஒழுகும், மழை பெஞ்சா ஒழுகும் குடிசையெல்லாம், டிவோட்டிஸ்லாம் குடிசை படுத்துக்குமா. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு லைஃப். நம்ம இப்போ தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்குறோம். இதை கட்டும்போது மிகப்பெரிய தபஸ்யா தான் அது. ஸோ பிரபாத் தெரியுது இந்த மாதிரி தபஸ்யா வந்து நம்ம இந்தியன்ஸே கஷ்டப்படுறாங்க, பட் ஆனால் ஃபாரின்ஸ் டிவோட்டிஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா இதுதான் என்ன பண்ணுறாரு, வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. ஓகே. அதனால அந்த பக்தர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. அதனால தான் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பக்தர்கள்லாம் பின்னால் வர்றாங்க. ஸோ கிருஷ்ணனுக்காக யார் யார் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும், முன்னேறிடும். ஓகே. இப்போ ஜனவரி 12, 1972 பிரபாத் என்ன பண்ணாரு, ஜெய்ப்பூருக்கு வந்துடுறாரு. ஓகே. ஒரு வாரம் ப்ரீச்சிங் என்கேஜ்மெண்ட். ராதா கோவிந்தாஜி ஜெய்ப்பூர்ல யார் இருக்கா, ராதா கோவிந்தாஜி. ஓகே. ஏன்னா ராதா கோவிந்தா வந்து இனிஷியலா பிருந்தாவன்ல இருப்பாங்க. அப்ப இந்த அவுரங்கசீப் வரான், படையெடுத்து வரான்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டிடியை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜெய்ப்பூருக்கு மாத்திடுவாங்க. ராதா கோவிந்தும் அதே மாதிரி தான். ராதா கோவிந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெய்ப்பூர்ல கிங் வந்து என்ன பண்ணுவாரு, அதை வந்து ராதா கோவிந்தா கேட்டு தான் எல்லாம் பண்ணுவார். அவர் தான் அரசர், இவர் சேவகன் தான். அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி தான் நடத்துவார். ஓகே. அதனால அந்த உள்ள எல்லாருமே என்ன பண்ணிப்பாங்க, ராதா கோவிந்தோட பக்தர்கள், அந்த ஜெய்ப்பூர் மக்கள் எல்லாருமே சிட்டி ஆஃப் டிவோட்டிஸ். ஓகே. அந்த நகரம் ஃபுல்லா பக்தர்கள் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால ஜெய்ப்பூருக்கு போய் நம்ம போகலாம்னு சொல்லி, ஏன்னா ஜெய்ப்பூர்ல யார் இருக்காங்கன்னா இஸ்கான் டிவோட்டிஸ் 2 பேர் போயிருக்காங்க. கௌசல்யா மாதாஜி, ஸ்ரீமதி மாதாஜி. இந்த கௌசல்யா மாதாஜி தான் திருப்பி ஜிவுக்கு வருவாங்கல்ல, அடி வாங்குவாங்கல்ல, அவங்க தான் நினைக்கிறேன். ஆமா, போலீஸ்காரங்க அடி வாங்குவாங்க நினைக்கிறேன். அந்த டிடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஒரு மாதாஜி. கௌசல்யா மாதாஜி, ஸ்ரீமதி மாதாஜி 2 பேர் போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க உள்ள பேசி எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அங்க உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஓகே. நிறைய கோவிந்தஜி டெம்பிள் பேசுவாங்க, கோவிந்தஜி டெம்பிள் போவாங்க.
அங்கே உள்ள சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க கேட்பாங்க பிரபுபாதர் எப்படி உங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மாதாஜி சொல்லுவாங்க, பிரபுபாதர் இங்கே கூட்டு வாங்க, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 5 நாள் பண்டல் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பிரபுபாதர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி அந்த மாதாஜி 2 பேரும் சொல்லுவாங்க. உடனே அவங்க எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதருக்கு லெட்டர் அனுப்புவாங்க, பாம்பேயில் பிரபுபாதருக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்டல் ப்ரோக்ராம் போடுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி மாதாஜி ஏற்பாடு பண்ணுவோம். பிரபுபாதர் ரொம்ப ஹாப்பியாகிடும். ஏப்பா இவெல்லாம் தமால் கிருஷ்ண மகாராஜ், கிரிராஜ் மகாராஜ் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன மாதாஜிஸே பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்ன பண்ணுவார், நான் வரேன்னு சொல்லி சொல்லிடுவார். ஓகே, ஜெய்ப்பூருக்கு வரேன்னுவார். இப்படிதான் ஜெய்ப்பூருக்கு வரார். ஓகே, ஸோ அதனால் பிரபுபாதர் என்ன பண்ணுவார், ஒரு சும்மா சின்ன ரூமில் என்ன பண்ணுவாங்க, கோவிந்த்ஜி டெம்பிள் காம்பவுண்ட்லேயே ஒரு ரூம் கொடுத்து அதில் தங்குவார் பிரபுபாதரும் டிசைபிள்ஸும். ஓகே, பிரபுபாதர் பிடிச்சிருக்கு, ஏன்னா கோவிந்த்ஜி டெம்பிள்குள்ளேயே தங்குறது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு தான் இருக்கும். ஜெய்ப்பூரில் ஃபுல்லாக குரங்கு. குரங்கோட நம்ம நண்பனாக இருந்தாலும் பிரச்சனை தான், அப்பையும் அது தொந்தரவு தான் போகணும். நம்ம அதை எதிர்த்தாலும் பிரச்சனை தான், அது வந்து ஒரு நியூட்ரலாக போகணும். ஓகே, அதாவது ஜெய்ப்பூரில் வந்து இது குரங்கு எதையும் பண்ணக்கூடாது, சுடக்கூடாது, கொல்லக்கூடாது ஜெய்ப்பூரில். ஓகே, அது அஃபென்ஸ், குற்றம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம மாதாஜிஸ்லாம் குக் பண்ணவே முடியாது. திடீர்னு குரங்கு வரும், டக்குன்னு வாழைக்காய் தூக்கிட்டு போயிடும், உருளைக்கிழங்கு தூக்கும், அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும். பிரபுபாதர் உங்களுக்கெல்லாம் சமாளிக்கவே முடியாது. பிரபா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. பிரபுபாதர் சொல்லுவார், ஒரு குரங்கை சுட்டு தலையில தொங்க விடு அப்படின்னு. அவர் சும்மா சொல்லுவார், ஆளை வச்சு அம்பை எடுத்து சுடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, தலையில் தொங்க விட்டேன்னா எந்த குரங்கு வராதுன்னு சொல்லுவார். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார். ஓகே, அவங்களுக்கு சில பேர் உண்மை நினச்சிப்பாங்க, ஏன்னா ஜெய்ப்பூரில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது இங்கே இருக்கிற ஒரிஜினல் ராதா கோவிந்தா வந்து ஜெய்ப்பூர் தான் இருக்கு. ரூபகோஸ்வாமி இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த வந்து ஜெய்ப்பூர் வந்துருச்சு. ஏன்னா அந்த அவுரங்கசீப் அவனுடைய தொல்லை தாங்காம, அவனுக்கு என்னன்னா அவுரங்கசீப் வந்து ஒரு நாள் அப்படி நைட்டில் பார்க்குறான், தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லைட் எரியுது. நம்ம பில்டிங்கை விட அதிகமான பில்டிங் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நம்ம இருக்கிற அரண்மனை விட அதிகமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அது ராதா கோவிந்தஜி டெம்பிள். அதை தரமட்டமாக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோ மோசமான அப்புறம் தான் அவன் வரான், வந்து என்ன பண்ணுறான், பெரிய படையோடு வரான், வந்து அப்படியே பெரிய ஃப்ளோர், நிறைய ஃப்ளோர்ஸ் இல்லை, 7 ஃப்ளோர்ஸ் இல்லை, அதை வந்து தரமட்டமாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். அது அவங்க வர முன்னாலே என்ன பண்ணிடுறான், டிடியை வந்து மூவ் பண்ணிடுறாங்க ஜெய்ப்பூருக்கு. அவன் அப்படியே தரமட்டமாக்கி இப்போ 3 ஃப்ளோர் இருக்கா, 3 ஃப்ளோர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விருந்தாவன் மண்ணெல்லாம் அதிருது, இந்த பூகம்பம் வந்து அதிரணும். அந்த மாதிரி அதிர்ந்தவுடனே அவுரங்கசீப் பயந்துடுறான், பயந்து ஓடிட்டான், படைகள்லாம் ஓடிடுச்சு. ஓகே, எல்லாம் திருப்பி ஓடிட்டாங்க டெல்லிக்கு. அதுக்கப்புறம் விருந்தாவன் வரல, எல்லாம் உடச்சிட்டான், ஒரு 4 ஃப்ளோரை உடச்சிட்டான். அப்படி இறங்கி 3 ஃப்ளோர் தான் இப்போ இருக்கு. இப்போ கோவிந்த்ஜி டெம்பிள் 3 ஃப்ளோர் தான். இப்போ வந்து அந்த டிடியை மூவ் பண்ணிட்டாங்க, ராஜஸ்தான் போயிடுச்சு. இப்போ வந்து வேற ராதா கோவிந்தா வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ராதா கோவிந்தா வந்து இந்த ஜெய்ப்பூர் அரண்மனைக்காரங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஓகே, முகலாயர் வந்து தொடவே முடியாது அவங்கள, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, பேலஸே கொடுத்துருவாங்க. கரெக்டா. ஸோ ஜெய் ஜெய் கோவிந்தா கோவிந்தா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாம் மங்களாரத்தி பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ராதா கோவிந்தஜி ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா மங்களாரத்திக்கு ஃபுல் பேக்கடு இருக்கும் ரூம். இப்போ நம்ம இஸ்கான் டெம்பிள் பார்க்குறோம் இல்லையா, சென்னை இஸ்கான் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்போம் இல்லையா. இதில் திருப்பதியில் அதிகமாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. திருப்பதியில், மாயப்பூரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, பட் சின்ன சின்ன டெம்பிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த ராதா கோவிந்தா ஃபுல்லாக இருப்பாங்க மங்களாரத்தி. ஓகே, பிரபாதர் வந்து சொல்வார், கௌசல்யா மாதாஜி ஸ்ரீமதி மாதாஜியும் நீங்கள் வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டே இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ப்ரீச் பண்ணி பண்டல் ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்ணுவார். இது மாதிரி பிரபாதத்தை வந்து அப்ரிஷியேஷன் வாங்குறதும் நல்லது தான், திட்டு வாங்குறதும் நல்லது தான். ஓகே, திட்டு வாங்கினா பேடு கிடையாது, அப்ரிஷியேஷன் வேணா அப்படி ரெண்டுமே நல்லது தான். ஓகே, பிரபா என்ன பண்றாரு, இந்த 2 பேரும் தரம் ஜாப் பண்ணலைங்கிறது அப்புறம் பிரபா புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப பெர்ஃபெக்டான ஜாப் பண்ணல இந்த 2 மாதாஜி, ஏன்னா அனுபவம் இல்லை இல்லையா, இப்போ பெர்ஃபெக்டான ஜாப் பண்ணல. பண்டல் ப்ரோக்ராம் 2 நாள் தான் இருக்கு ஆரம்பிக்கிறது, ஆனா எதுவும் பண்டலே போடவே இல்லை. பெரிய டென்ட்லாம் போடணும்ல, ஆரம்பிக்கணும், அப்பதானே ஆரம்பிச்சாதானே பண்டல் போட ஆரம்பிச்சாதான். என்ன இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் பெண்கள் பண்ண முடியாதுன்னு பிரபா சொல்றாரு. இதுக்கெல்லாம் நாயக்கே கிடையாது பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு அழுகுற மாதிரி வந்துருச்சு. கௌசல்யா மாதாஜி
உடனே பிரபா நாங்க இந்த மாதிரி அச்சடிச்சிருக்கோம் பாருங்க, பண்டல் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி அச்சடிக்கணும் சொல்லி காட்டுறாரு, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாரு. அதை பார்த்த உடனே இது ஸ்டாண்டர்டாவே இல்லை, என்ன அச்சடிச்சிருக்கீங்க? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இல்லையே. பண்டல் ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க, ஏசி பக்திவேதாந்த சுவாமி அண்ட் இஸ் ஃபாரின் டிசேபிள்ஸ் போட்டிருக்கீங்க, அயல்நாட்டு பக்தர்களும் பக்திவேதாந்த சுவாமி வராருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இஸ்கான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா கேட்கிறார். வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி பிரபா கத்துறாரு. உடனே கௌசல்யா மாதாஜி வாட் பிரபா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஃபாரின், ஏன் நீங்க ஃபாரின் சொல்றீங்க? அமெரிக்காலாம் சொல்லணும், யூரோப்பியன் சொல்லணும், அமெரிக்கன் யூரோப்பியன் சொல்லணும், அதுதான் அட்ராக்டிவா இருக்கும். நீங்க யாரு? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு உமன் தான், நீங்க ஒரு பெண் தான், நீங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மாதாஜி 2 பேருக்கு அழுகை வந்துருச்சு. 2 பேரும் அழுதுட்டாங்க, அழுதுட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ 2 மாதாஜி சியாமா சுந்தர் பிரபு கூப்பிட்டு இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், எல்லாம் அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. பிரபா எல்லாம் சேஞ்ச் பண்ண பிரபாவுடைய கோபம் இப்போ தணிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. எல்லாம் இவங்க வந்து கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க, டிசேபிள்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. ஓகே, அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு திட்ட வேண்டிய நிலைமையில இருக்கேன், நான் ஏன்னா அவங்க குரு. மாதாஜி 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, சியாமசுந்தர் பிரபு கூட இருக்காரு, நான் உங்களுக்கு திட்ட வேண்டிய நிலைமையில இருக்கேன், ஏன்னா நான் வந்து குருவோட டியூட்டி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு குரு வந்து சிஷியனை கரெக்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்க மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு ஜஸ்ட் டிசிப்ளின் பண்ணதுக்காக நான் சொன்னேன், ஏன்னா நீங்க என்னுடைய டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே, 2 மாதாஜி கூப்பிட்டு பேசிக்கிறார். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பண்டல் புரோகிராம் வந்துருச்சு. பிரபாவுடைய யூஷுவல் ஷெடியூல் ஆரம்பிச்சிடறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரட் மாதிரி பெரிய ஊர்வலம் ஏற்பாடு பண்றான். பிரபா வந்து என்ன பண்ணாங்க, பல்லக்கில் தூக்கிட்டு போறான். பெரிய நம்பர்லாம் பல்லக்கில் தூக்கிட்டு போறான். எலிபென்ட்ஸ்லாம் முன்னால யானையெல்லாம் போகுது இந்த மாதிரி. அதுக்கு பின்னால் அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ்லாம் கீர்த்தம் பண்ணிட்டே வரான். எல்லாம் அப்படி பாக்குறான். பிரபா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்தஜி தான் தரிசனம் பண்ணுவார். தரிசனம் பண்ண என்ன பண்ணுவாரு, மிகப்பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பிரபாதருக்கு. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நேராக பண்டல் போவார். போயிட்டு அங்க அபிஷேகம் செரமனி, அந்த மார்பிள் டீட்டி கொண்டு வந்திருக்காருல ராதாகிருஷ்ணா மார்பிள் டீட்டி, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவார். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவாரு, இது வந்து என்ன இந்த டீட்டிஸ் வந்து நியூயார்க் டெம்பிளுக்கு வந்து ராதா கோவிந்தா அவங்களை வந்து அனுப்பணும். அங்க முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு இங்க என்ன பண்ண நியூயார்க்கு ஷிப் பண்ணுவான். நிறைய டீட்டிஸ் இந்த மாதிரி ஷிப் பண்ணியிருக்காங்க. பிரபா எழுதிருக்கு அந்த காலத்திலே பிரபா. இப்பெல்லாம் இது இந்த சென்டர் வரனாலே பிரபா எழுதுறாரு சிண்டியா கம்பெனிக்கு. சுமதி பராஜிக்கு என்ன பண்ணார், இந்த மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும், நிறைய இடத்துல டீட்டெயில்ஸ்லாம் வரணும், ஒரு இந்தியனும் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஒரு டிடி எடுத்துக்கிட்டு ஸ்பான்சர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கப்பல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதுவார். ஏற்கனவே நான் எனக்கு ஃப்ரீயாக வந்து நிறைய கத்தால் வேணும், மிருதங்க வேணும், டிடிலாம் வேணும்னு சொல்லிட்டு இடையில ஒரு மேனேஜர் பரிச்சை பண்ணுவார் கல்கட்டாவில் இருக்க மேனேஜர். அப்புறப்பா ஒரு கோவம் வந்துடும், ஐயோ இந்த மேனேஜர் இப்படி பண்ணுறாரு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் மராஜி சுமதி மராஜி ரிப்ளை பண்ண மாட்டாங்க அந்த மெசேஜுக்கு. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் டிடிஸ்லாம் இது பண்ணும் போதும் சரி, மிருதங்கம் கத்தால் எல்லாத்துக்குமே நிறைய வரியெல்லாம் உண்டு. இந்த வரியெல்லாம் எப்படி கட்ட முடியாது இல்லையா அப்புறம் அதனால. ஸோ இப்போ வந்து பிரபாதர் வந்து அந்த அவருடைய கீர்த்தன் பிரசாதம் லெக்சர் வந்துருச்சு. 5 நாள் ப்ரோக்ராம். ஓகே, மார்னிங் ஈவினிங் நேரம். ஸோ விமத்தம் கிடையாது. ஜெய்ப்பூர் மாத்திரம் பார்க்கல, அவருக்கு நினைப்பெல்லாம் எங்க இருக்கு, பாம்பே, மாய்ப்பூர், வந்தாவன், இது 3லையும் வரணும். பாம்பேல என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி வரும். உலகம் முழுவதும் அவங்களுக்கு வந்து என்ன பிரபாதர்கள் லெட்டர் எழுதுவாங்க. அது லெட்டர்லாம் அவர் ரிப்ளை பண்ணணும். பிரபாதருக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், பரபரப்பு இருக்கும். என்னன்னா எப்போ பார்த்தாலும் நீ வந்து லெட்டர் எழுதுறது, எல்லாருமே கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. இத்தனைக்கு நான் ஜிபிஸ்லாம் வச்சுட்டேன். அந்த ஜிபிஸ்லாம் என்ன பண்றாங்க, உடனே செக்ரட்டரி சொல்றாங்க, அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியல, உங்களுக்கு உங்க அளவு தெரியல. ஏன் தெரியல அவங்களுக்கு, என் புக்கில் தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேனே அப்படின்னு பிரபா சொல்றாரு. இனி இப்படி நான் எப்பயுமே நான் லெட்டருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி ஏகப்பட்ட லெட்டர் வருது, எல்லாம் கொஸ்டினாக கேட்குறாங்க, லெட்டருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து இந்த மீட்டிங்ஸ் உட்காடுறேன், டெம்பிளில் ஏதாவது இஷ்யூனா இன்வால்வ் பண்ணுறீங்க, இப்படிலாம் நான் இருந்தால் நான் எப்படி புக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? எவ்வளோ இருக்கு தெரியுமா, ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், இது எல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பேன், எனக்கு ஜஸ்ட் டைம் கொடுங்க சொல்லி பிரபாதர் இருந்து சொல்லுவார். ஆனால் அவருக்கு அந்த டைம் கிடைக்காது ஆக்சுவலாக.
அவருடைய இன்வால்மெண்ட் எல்லாம் இஸ்கான் வந்து நடந்திருக்காரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து இவ்வளவு புக்ஸ் எழுதும்போது, இவ்வளவு புக்ஸ் எழுதினாலுமே இவ்வளவு புக்ஸ் எல்லாம் உட்காந்து தனியா உட்காந்து எழுதல. அவருக்கு நேரம்லாம் தனியெல்லாம் கிடையாது. அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டார் டயத்தை. மிச்ச நேரம் எல்லாமே அவர் வந்து காலையில் ஃபுல்லாக லெக்சர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கெஸ்ட் வந்து பேசிட்டே இருப்பாங்க. நமக்குலாம் ரொம்ப டயர்டாயிரும். 1 hour ஒருத்தர் வந்து பேசினாலே நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். அப்புறம் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், கொஞ்சம் நேரம் தூங்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அவருக்கு பார்த்தீங்கன்னா டே இன் டே அவுட் 4 hours 5 hours பேசணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆரத்தி இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து அவர் டைம் கிடைக்கும். நைட்டு தான் புக்ஸ் எழுதிருக்காரு. இவ்வளோ புக்ஸும் அப்போ தான் இருக்காரு. அவர் போனுங்க, அவரோட உழைப்பு எவ்வளோ இருக்கும் பாருங்க. நம்ம உழைப்பு எவ்வளோ இருக்கு, அவரோட உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோ கடுமையான உழைப்பு, படிக்கிறதுக்கே நம்மளால முடியல இப்போ. அதனால இங்கே ஜெய்ப்பூர் பண்டல் ப்ரோக்ராம் தான் கிடையாது. நம்ம என்ன நினைச்சோம், ஜெய்ப்பூர் பண்டல் வந்துட்டேப்பா, நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரத யாத்திரை கலந்துருக்கேன், அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி கிடையாது. அவருக்கு அது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்காது. அதுக்கப்புறம் புக்ஸ் எழுதுறது எல்லாமே இருக்கும். ஓகே, ஏன்னா பிரபுபாதர் வந்து அப்போ என்னன்னா கல்கட்டாவில் அப்போ விடமாட்டேன்டான். ஏன்னா அப்போ வந்து இந்த பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்காரன் வந்து ஸ்பை அனுப்புறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட். அதனால யாருமே மாயப்பூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடலாம். பிரபுபாதர் டிசைபிள்ஸ் எல்லாம் உள்ள போக முடியல. போனா தானே லேண்ட் எல்லாம் டெவலப் பண்ண முடியும். யாரும் உள்ள போக முடியல. பிரபுபாதர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் கவர்மெண்ட் இப்ப பண்றாங்க, நம்மலாம் நார்மல் மாதிரி போய் நீங்க உள்ள போய் நீங்க சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பிரபுபாதர். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல என்னென்ன இருக்கும் அதெல்லாம் சாண்டியாகோ டெம்பிள் எழுதுறாரு. சாண்டியாகோ வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு டெம்பிள், அந்த பிரசிடென்ட் எழுதுறாரு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா புக்ஸ் நல்லா சேல்ஸ் பண்ற, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி புக் சேல்ஸ் தவிர எனக்கு வேற எதுவுமே இவ்வளவு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்காது. அதனால நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. பிரபுபாதருக்கு வந்து இந்த பாம்பேயோட லேண்ட் டீல் இன்னும் முடியலைங்கிறது வந்து மண்டேல ஓடிட்டே இருக்கு, அவருடைய மனதில் ஓடிட்டே இருக்கு. ஓகே, ஸோ தமால் கிருஷ்ணா வந்து பிரபுபாதருடைய செக்ரட்டரி. ஏன்னா தமால் கிருஷ்ணா பிரபு இப்ப அவர் வந்து என்ன பிரபுபாதருடைய செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, ஜிபிசி செக்ரட்டரி. ஆனால் செக்ரட்டரின்னு பேர் தான். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் ஜிபிசிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து பிரபுபாதர் எல்லா வேலையும் பார்த்துருவார். தமால் கிருஷ்ணா இருந்தாலும் முக்கியமான மீட்டிங்ல தமால் கிருஷ்ணா என்ன பண்ணிப்பார், வச்சிருப்பார். டீலிங்லாம் தமால் கிருஷ்ணா வச்சிருப்பார். தமால் கிருஷ்ண பிரபு மிகப்பெரிய டெம்பிள் எல்லாத்துலயுமே தமால் கிருஷ்ண பிரபு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஓகேயா, ஸோ ஜெய்ப்பூருக்கு வர முன்னால தமால் கிருஷ்ண பிரபு வந்து பிரபுபாதத்தை எனக்கு சன்னியாசம் கொடுங்க கேட்டிருப்பார். எங்க பாம்பேல கேட்டிருப்பார். ஓகே, பிரபுபாதர் வந்து சன்னியாசம் வந்து கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருப்பார். சன்னியாசம் கொடுத்த உடனே அவங்க ஜிபிசி போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடணும், ரிசைன் பண்ணிடணும். அவங்க என்ன பண்ணணும், ப்ரீச் பண்ண போயிடணும். அவ்வளவுதான், எந்த விதமான டியூட்டியும் கிடையாது, ப்ரீச்சிங் தான் அவங்களுக்கு. இதுதான் அவங்க சன்னியாசம். சன்னியாசம் வாங்கிட்டு பெரிய போஸ்ட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். ஓகே, மேனேஜர் போஸ்ட்ல இருந்தா விடுவிச்சிருவாங்க. ஓகே, நிறைய சன்னியாசம் இருந்தனால ஏபிள் மேன்லாம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய ஜிபிஸ்ல இருந்தாங்களே, அவங்களாம் போயிடுவாங்க. இப்போ கிரகஸ்தாசா என்ன பண்ணுவாங்க, டெம்பிளில் வந்து பிரசிடண்டாக வந்து அந்த மாதிரி ஜிபிசி செக்ரட்டரியாக இருப்பாங்க. சன்னியாசிலாம் என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணி ப்ரீச் பண்ண போயிடுவாங்க. இப்போ தமால் கிருஷ்ண பிரபு என்ன கேட்பாரு, எனக்கு சன்னியாசம் கொடுங்க. ஆனால் அவருக்கு 1 year முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. 1 year முன்னால் கல்யாணம் இருக்கும், நியூலி மேரிட். ஆனால் எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு தமால் கிருஷ்ண பிரபு பிரபுபாதர்கிட்ட கேட்குறாரு. ஓகே, பிரபுபாதருக்கு ஓகே தான். பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் பிரபுபாதருடைய குழந்தை தானே. அதெல்லாம் பிரபுபாதர் யோசிப்பார், இது எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் யோசிப்பார். ஆனால் தமால் கிருஷ்ண பிரபு என்ன பண்ணுவார், ரொம்ப அடம்பிடிப்பார். அவரை இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லதுதான், பிரபுபாதர் இருக்கும், சன்னியாசியா வந்தால் நல்லதுதான். ஆனாலும் பிரபுபாதர் கொடுக்க மாட்டார், சன்னியாசம் கொடுக்க மாட்டார் தமால் கிருஷ்ண பிரபுக்கு. ஓகே, அப்போ தமால் கிருஷ்ண பிரபு என்ன பண்ணுவார்னா சைலண்டா இருக்க மாதிரி ஒரு இது பண்ணுவார். அவர் பிரபுபாதர் மூலம் போய் உட்காந்து பாரு, எதுவுமே பேச மாட்டார், அப்படியே இருப்பார், அமைதியா இருப்பார். பிரபுபாதர் தெரியும் சன்னியாசம் தான் அப்படி பண்றாரு, அப்படி அமைதியா உட்காந்து இருப்பார். ஓகே, இப்போ பிரபுபாதருடைய ரூம் போயிட்டு என்ன பண்ணுவார், மங்களாரத்திலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துருவார் பிரபுபாதர். பிரபுபாதர் புரியுது, இவர் வந்து ரொம்ப டிட்டர்மினா இருக்கிறார், ரொம்ப இதா இருக்கிறாருன்னு தெரியுது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவார், அப்படியே எல்லாத்தையும் பொறுமையா இருப்பார். ஓகே, சரி ஓகே, நான் உன்னுடைய ரிக்வஸ்ட் நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். ஆனா பிரபுபாதருக்கு வந்து பொருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் பேரு மாதிரி தேவிதாசி. என்ன, இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமான மாதாஜி, ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தமால் கிருஷ்ண பிரபுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. தமால் கிருஷ்ண பிரபு தான் அவங்களை வேணும்னு சொல்லி விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் 1 year முன்னால. என்ன,
அதனால மாதிரி வந்து தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி பிரபுபாதர் என்ன பண்றாரு, நான் வந்து அவங்களையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நினைக்கிறார். ஓகே, ஸோ ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, ரினோன்ஸ் ஆர்டர் தான் இருக்கீங்க, மீன்ஸ் ஊர் ஊரா டிராவல் பண்றீங்க, நீங்க பிரைவேட்டா பார்க்கறதுக்கு கூட டைம் கிடையாது, இது எதுக்கு சன்னியாசம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் பிரபுபாதர். ஓகே, ஸோ அப்போ வந்து தமால் கிருஷ்ண பிரபு கிட்ட வந்து சியாமசுந்தர பிரபு சொல்றாரு, பிரம்மானந்த சுவாமிக்கு வந்து இப்போ பிரபுபாதர் லெட்டர் எழுதுறாரு, அந்த லெட்டர்ல வந்து உன் பேரை கூப்பிட்டுருந்தாரு, உன் பேர்ல வந்து நீ சன்னியாசம் இருப்ப அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாருன்னு சொல்லி சொல்வார். உடனே தமால் கிருஷ்ண பிரபுக்கு வந்து ஓகே, நமக்கு பிரபுபாதர் வந்து எப்படி சன்னியாசம் கொடுத்துருவாருன்னு சொல்லி, நம்ம பிரபுபாதர் வந்து ஜெய்ப்பூர் போயிட்டா நம்மளும் போகலான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஜெய்ப்பூர் போறதுக்கு ஆயத்தமாயிடுவார். அப்போ அவங்க ஒய்ஃப் மாதிரி தேவி மாதிரி மாதாஜியை கூப்பிட்டு, நீங்க வந்து நான் பிரபுபாதர் சைன் பண்ண அந்த பாகவதம் இருக்குல்ல, ஸ்ரீமத் பாகவதம் 3 வால்யூம்ஸ், அந்த 3 புக்கையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே மாதாஜி கேட்பாங்க, எதுக்காக நீங்க அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடும், எதுக்காக நீங்க அந்த புக்கெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இல்லை நான் ஜஸ்ட் படிக்கிறது தான் கேட்குறேன் அப்படிமா. ஓகே, ஆனால் அவங்களுக்கு புரியும், இல்லை நீங்கள் வரவே மாட்டீங்க அதனால தான் கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கொடுப்பாங்க. இல்லை நான் கட்டாயம் வருவேன்னு சொல்லி சொல்லுவார், நான் கட்டாயம் திருப்பி பாம்பே வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு போவார் ஜெய்ப்பூருக்கு. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து இப்போ ஜெய்ப்பூருக்கு வந்து என்ன பண்ணார், திருப்பி அவர் வந்து அவருடைய அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறார். பிரபுபா முன்னால் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வந்து பிரபுபாதர் வந்து ஒரு ஓப்பன் மீட்டிங் போடுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் பக்கத்துல எல்லாம் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. ஆனால் தமால் கிருஷ்ண பிரம்மத்தர் என்ன பண்ணாரு, இந்த ஜிபிசி மீட்டிங் நடக்கல அதுக்கு வெளியில உட்காந்துக்கிறார், அமைதியாக உட்காந்துருக்காரு. ஓகே, தமால் கிருஷ்ணா ஏன் நீ வெளியே உட்காந்துருக்கேன்னு சொல்றாரு. சரி சிரிக்கிறார் பிரபுபாதர். அவருடைய எளிமையை நினைச்சு பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரபுபாதர் சொல்றாரு, தமால் கிருஷ்ண மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்க பக்தர்கள் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஜென்ரலா எல்லா பக்தர்கள் இருப்பாங்க, உமன் டிவோட்டிஸ் எல்லாம் இருப்பாங்களா, திடீர்னு தமால் கிருஷ்ண மகாராஜ் அப்படின்றாரு. உடனே அங்க இருக்கிற உமன் டிவோட்டிஸா இருப்பாங்களா, மாதாஜிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் கோவம் வந்துடும். இது என்ன அப்படி மகாதிரிக்கு வந்து துரோகம் பண்றாரு இவரு, இந்த மாதிரி தமால் கிருஷ்ண பிரபு டூப்ளிசிட்டி, இது எப்படி கல்யாணம் பண்ண ஒய்ஃப் விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவங்களுக்குலாம். மாதிரி வந்து எங்க இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க. வந்து சன்னியாசம் வந்து அவர் தமால் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா சன்னியாசம் ட்ரெஸ் வாங்கிறாரு, அது தண்டெல்லாம் ரெடி பண்ணாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு, கிளாத் எல்லாம் அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாரு. இது பார்த்தோன்னே அந்த 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 மாதாஜிக்கெல்லாம் கோவம் வந்துச்சு பயங்கரமா. மாதிரி வந்து யாரு ரெப்ரசென்ட் பண்றது இங்க, அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களாம் கோபப்படுறாங்க. எல்லாம் அந்த உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து போறாங்க, பிரபுபாதத்தை பேசுறாங்க, இந்த மாதிரி கொடுக்கறது தவறு, நீங்க சன்னியாசம் கொடுக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் பிரபுபாதர் பொறுமையா கேட்கிறார் அவங்களுடைய இதெல்லாம். பிரபுபாதர் தமால் கிருஷ்ணா கூப்பிடுறாரு. ஓகே, அவங்க ஒய்ஃபும் என்னுடைய குழந்தை தான், என்னுடைய டிசைபிள் தான் அவங்களும். ஓகே, நான் அவங்கள பத்தி நினைக்கிறோம், நான் இப்ப என்ன பண்ண எனக்கே தெரியல, ஏன்னா அவங்க வந்து நீ இப்படி சன்னியாசம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. தமால் கிருஷ்ணா சொல்றாரு, இல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி தமால் கிருஷ்ணா பேசணும்னா பிரபுபாதர் இல்லை கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த சன்னியாச இஷ்யூ வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஜெய்ப்பூர் ஃபுல்லா, எல்லாம் பேசுறாங்க, இது என்ன சன்னியாசம் இருக்கிறாரு, இப்பதான் கல்யாணம் பண்ணா அதுக்குள்ள சன்னியாசம் இருக்கிறார் தமால் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மாதாஜிஸ் எல்லாம் அப்போஸா இருக்காங்க. ஆனா பிரபுபாதர் வந்து அமைதியா இருக்கிறார், என்ன அவருக்கு தெரியும் என்ன பண்ணலாம்னு. ஓகே, ஆனா அமைதியா இருக்கிறார், கிரேவா உட்காந்துருக்கிறார். இது ஒரு நடுவில் மார்னிங் லெக்சர், ஈவினிங் லெக்சர், லெட்டர் எழுதுறது எல்லாமே போயிட்டு இருக்கும். ஓகே, இது ஒண்ணுதான் கிடையாது, பாம்பே இஷ்யூ எல்லாமே போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பிரம்ம சமீதா வந்து ஒரு ப்ரேயர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெக்சர் ஹிந்தியில கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள்லாம், ஜெய்ப்பூர் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபுபாதர் பிடிச்சிருக்கு அவங்களுக்கெல்லாம். அவங்க வந்து பிரபுபாதர் மாத்திரம் மரியாதை பண்ணலாம், அவங்க டிசைபிள்ஸும் சேர்த்து நல்லா மரியாதை பண்றாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்கன் வைஷ்ணவாஸ், இவங்க எல்லாம் அமெரிக்க பக்தர்கள் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோல் சிட்டியே என்னது, ராதா கோவிந்தஜியோடைய பக்தர்கள் தான், அதான் ஜெய்ப்பூர். ஓகே, அங்க உள்ள போலீஸ் சீஃப் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்றாரு, வந்து பிரபுபாதர் நல்லா ரொம்ப அன்பா வந்து கவனிச்சுக்கிறார், வந்து பார்த்துட்டு ரெஸ்பெக்டா போறாரு. அவங்க எல்லாம் அந்த டெய்லி நிறைய பேர் ப்ரோக்ராம் போடுவாங்கல்ல, அப்போ ப்ரோக்ராம்ஸ்க்கு போவாங்கல்ல, வெஹிக்கிள்ல போவாங்கல்ல, அவங்க உள்ள டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க, சல்யூட் அடிச்சு எல்லா டிராபிக்கும் நிப்பாட்டிடுவாங்க, இந்த வெஹிக்கிள் போட்டு மஸ்ட். இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்தா போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மினிஸ்டருடைய மரியாதை பிரபுபாதருக்கு அவங்க டிசபிள்ஸ் கொடுப்பாங்க, அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண பிரபுபாதர் வந்து ஒரு கிங் மாதிரி என்ன பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க ஜெய்ப்பூர்ல.
பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டிடி ஒர்ஷிப்லாம் அங்கே எல்லாம் பார்ப்பாங்க. இந்த டிடிலாம் எப்படி பண்ணுறாங்க ஒர்ஷிப்லாம் அங்கே சொல்லுவார் ப்ரொபாத். இது மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு காட்டனில் மிக்ஸ் பண்ணி இந்த இது கையில் தடவுறாங்களே சென்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் தடவுவாங்க. கோவிந்தஜியோட கார்லண்ட் எல்லாரும் கொடுப்பாங்க. இதே மாதிரி நம்ம இஸ்கான்லையும் பண்ணணும்னு சொல்லி ப்ரொபாத் சொல்வார். இப்படி தான் இஸ்கானில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகே, ஜெய்ப்பூரில் பார்த்தா இன்ட்ரடியூஸ் ஆகுது ப்ரொபாத் இந்த ப்ரோக்ராம். ஒவ்வொரு ஈவினிங்லேயும் ப்ரொபாத் என்ன பண்ணுறாரு, பண்டல் ப்ரோக்ராம் பேசுகிறார். பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஜெய்ப்பூரில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஜெய்ப்பூர், அங்கே ராயல் ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அங்கே அரசி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொபாத் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரொபாதை வந்து நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறீங்க சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, எவ்ரி ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, ப்ரொபாத் லெக்சர் எல்லாம் பண்ணிட்டு ப்ரொபாத் வந்து அந்த இஸ்கானுடைய ஆக்டிவிட்டி வேர்ல்டு வைடு என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு காட்டுவார். ஓகே, ஒரு நாள் நைட் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இஸ்கான் எப்படி, இந்த மாதிரி சான் பிரான்சிஸ்கோல எப்படி இருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கு, அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு காட்டியிருப்பார். போட்டி காட்டிட்டு இருக்கும் போதே தமால் கிருஷ்ணா பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஓகே, தமால் கிருஷ்ணா இந்த ஸ்லைட் போயிட்டு இருக்கீங்க, தமால் கிருஷ்ணா இப்போ சன்னியாசி இருக்கிறது ரொம்ப கஷ்டம், விட்டுடு அப்படின்பார். ஓகே, ஏன்னா அவனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே தமால் கிருஷ்ணா பக்கத்தில் உட்காந்துருப்பார், வியாசாசில் உட்காந்துருக்காரு, ஸ்லைட் ஷோ போயிட்டு இருக்கு. தமால் கிருஷ்ணா இப்போ வேணாம் விட்டுடு, ஏன்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமால் கிருஷ்ணா இப்படின்ட்டு அவர் சொல்றாரு, எப்பயா அவருக்கு எப்படியும் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க சன்னியாசி எடுத்தான், நான் அதுக்கப்புறம் பின்னால் எடுத்தாலும் அவங்க அப்பயும் அவங்க அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே நீ சன்னியாசி எடுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால இந்த ஃபீலிங் எப்பயுமே இருக்கதான் செய்யும். ப்ரொபாதர் என்னை ஃப்ரீ பண்ணுங்க, அவங்க வந்து சமாளிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ணா சொல்றாரு. தமால் கிருஷ்ண பிரபு சொல்றாரு. எப்படி இருப்பா, தமால் கிருஷ்ண பிரபு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாங்க. மீன்ஸ் இறக்கல, டிசேபியர் ஆகிறாங்க கல்கட்டாவில் பிற்காலத்தில். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ். ஓகே, அவர் ஆக்சிடென்ட்ல இருந்தோடனே நம்ம தப்பா நிற்கக்கூடாது. ஆக்சுவலாக ப்ரொபாதர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர், அவருடைய சர்வீஸ் உடனே தேவைப்படுது. கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிடாரு, இமீடியட்டா கூட்டு போறாரு. ஓகே, நீங்க பாருங்க எவ்வளவு உறுதியா இருக்காரு பாருங்க சன்னியாசி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரொபாதர் சொல்லல, அப்படியே ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கிறார். இப்படி சொன்ன உடனே அந்த அன்னைக்கு நைட் போகுது, நைட் முடிஞ்சோன்னு சொல்றாரு, எல்லா சன்னியாசி டிசபிள்ஸ் கூப்பிடுறாரு, அங்க இருக்கிற சன்னியாசி டிசபிள்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. சுபல் மகாராஜ், மதுத்பீச மகாராஜ், கர்கமுனி மகாராஜ், தேவானந்த மகாராஜ், இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. தேவானந்த பர்சனல் செக்ரட்டரி ஷாமசுந்தர பிரபு எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டு தமால் கிருஷ்ணாவை கூப்பிடுறான். தமால் கிருஷ்ணா வந்து சன்னியாசி எடுக்கணும்னு நினைக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எடுக்கலாமா வேணாமா, என்ன சொல்லுங்கன்ற. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எடுக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அப்ப எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார் ப்ரிப்பேர். சன்னியாச வேண்டிய திங்ஸ் எல்லாம் என்ன இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னார். தமால் கிருஷ்ணா பிரபு சொல்வார், ஆல்ரெடி நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ப்ரிப்பேர் சொல்லு. ஓகே, அப்ப நாளைக்கு மார்னிங் நம்ம என்ன பண்ணலாம், சன்னியாசி செரமனி வச்சுக்கலாம் ப்ரிப்பேர் சொல்லிடுவார். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ண, ஒரு ஸ்பெஷல் பண்டல்லே ஸ்பெஷல் செரமனி போடுவாங்க. அந்த பண்டல் ப்ரோக்ராம்லேயே ஏகப்பட்ட மக்கள் வராங்கல்ல, அங்கேயே ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அங்கே பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தமால் கிருஷ்ணா மகாராஜ் என்ன பண்ணுவாங்க, தண்டம் சன்னியாசி தண்டம் கொடுத்துருவாங்க. அங்கே உள்ள மாதாஜிலாம் பயங்கரக்கும் இதை பார்த்துட்டு அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது, லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. ஓகே, அவர் வந்து மீட்டிங் முடிஞ்சோன்னா தமால் கிருஷ்ணா பிரபு கூப்பிட்டு சொல்றாரு, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பொசிஷன் கொடுத்தேன், ஜிபிசி செக்ரட்டரி, மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒய்ஃபு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, சன்னியாசி எடுத்துட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைட்டில் வந்து கோஸ்வாமி கொடுக்குறேன்னு. ஏன்னா கோஸ்வாமி அப்படி தானே பண்ணாங்க, மிகப்பெரிய மினிஸ்டர் போஸ்ட்டு. இல்லை துச்சமாக நினச்சி உதவி தெளிட்டாங்க இல்லையா, சதா துச்சவர். அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு கோஸ்வாமி அப்படின்ற நீங்கள் அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கீங்க நீங்கள், அதனால் நீங்கள் வந்து எல்லாம் உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வளோ நாள் உங்களை நான் உங்களுடைய டிட்டர்மினேஷன் டெஸ்ட் பண்ணேன், ஆனால் நீங்கள் வந்து சன்னியாசம் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லிடுவார். ஓகே, நான் என்னுடைய தண்டத்தோட போகிறேன், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சிட்டியாக போய் நான் ப்ரீச் பண்ணுவேன். சைத்தன்ய மகாபிரபு போனாலும் அதே மாதிரி எனக்கு வெஹிக்கிள் கூட வேணாம், எப்படி சைத்தன்ய மகாபிரபு போனாலும் அதே மாதிரி நான் போகிறேன்னு சொல்லி தமால் கிருஷ்ண பிரபு கோஸ்வாமி மகாராஜ் சொல்கிறார். வெரி நைஸ் சொல்லி சொல்கிறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். 1 hour கழிச்சு பிரபாதர் வந்து திருப்பி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் கூப்பிட்றாரு. நீ சொன்னது நல்ல ப்ரொபோசல் கிடையாது, நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், ஃபெசிலிட்டிலாம் வேணும், அதனால 2-3 பிரம்மச்சாரி நீ கீழே வச்சுக்கோ, ஃபெசிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ தனியெல்லாம் அப்படிலாம் போகக்கூடாது, வெஹிக்கிள்லாம் இல்லாமல் தனியாக தண்டெல்லாம் எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, சார் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இப்போ வந்து அவர் என்ன ஆயிடுச்சு, பாம்பே பிராஜிலேருந்து அவர் விடுவிச்சாச்சு.
இப்ப பிரபாதிக்கு யார் கிடைக்கல? பாம்பேக்கு ஒரு ஆள், கரெக்டான ஆள் கிடைக்கல. ஓகே, திருப்பி வந்து என்ன பண்றாரு, வருத்தப்படுறாரு. யார் வந்து கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்ம வந்து ஆப்பிரிக்கா போனோம், நைரோபி போனோம். நைரோபியில் யார் இருக்காங்கன்னா பிரம்மானந்த சுவாமி இருக்கிறாரு. பிரம்மானந்த பிரபு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாலே நியூயார்க்ல. அவரை கூட்டு வந்தோம்னா அவர் வந்து நிச்சயமா நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு ஆசை பிரபாது. நம்மளே போய் கூட்டு வந்துடுவோம் அவர் கையோட அப்படின்னு. ஏன்னா அந்த ஆப்பிரிக்கால வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பிரம்மானந்த சுவாமி அங்கே ஜெயிம்ஸ் இருக்கிறார். ஆனால் அவர் அங்கேயே போயிருக்கிறார். பிரம்மானந்த சுவாமி முதல்ல பாகிஸ்தான் போனாரு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கா அனுப்புறாரு பிரபாதர். ஓகே, ஸோ சன்னியாச மந்திரம்லாம் கொடுத்து இப்போ என்ன பண்ணாரு, அவர் வந்து தன்னுடைய உடல், மனது, வாக்கு இது மூணையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவேன்னு சொல்லி அவர் சன்னியாசம் உறுதிமொழி எடுத்துக்கிறார். ஓகே, பாம்பேல ஜனவரி 24, 1922. ஓகே, பாம்பேக்கு திருப்பி வர்றார். ஓகே, பாம்பே வந்து பார்த்தா டிவோட்டிஸ் வந்து நாயருக்கு எதுவும் மணியும் கொடுக்கல. ஜுகு அந்த லேண்டுக்கு மூவ் பண்ணவும் இல்லை. ஓகே, ஜுகு லேண்டுக்கு மூவ் பண்ணவும் இல்லை, நாயருக்கு வேண்டிய மணியை கொடுக்கல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரபாதுக்கு ஒரே அப்செட்டா இருக்கார் பிரபாது. ஏன்னா என்ன இது அநியாயமா இருக்கு, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஓகே, மருத் விஸ்வ சுவாமி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லிடுறாரு பிரபாத் என்னால் இது மேனேஜ் பண்ண முடியல பிரபாத் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஓகே, மருத் விஸ்வ மகாராஜ் என்னால் முடியல, இது நீங்க வேற யாராவது வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா முதல்ல பார்த்தது தமால் கிருஷ்ண மகாராஜ். இப்போ அவர் சன்னியாசம் வாங்கி போயிட்டார், எந்த வித ஜிபிசி டியூட்டியும் கிடையாது. ஸோ அதனால் பிரபாத் வந்து யாராவது ஒரு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணார், நைரோபி போகலான்னு போகலார். ஓகே, ஆப்பிரிக்கா போயிட்டு, ஏன்னா இந்த நாயர் வந்து எப்பயுமே மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாரு. நம்ம வந்து எப்படியாவது பக்தர்கள் அதுக்கு முன்னால் உள்ள அனுப்பிச்சு அவங்கள வாழ வைக்கணும். அப்போ வந்து நாயரால் கேஸ் வின் பண்ண முடியாது, பிரபாத் கணக்குப்படுவார். ஓகே, இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, நைரோபி போகிறார், ஏரோப்ளைனில் போகிறார். ஓகே, ராதாகிருஷ்ணா டிடி கூட்டு போகிறார். ஏன்னா அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நைரோபிக்கு போன டிடி வந்து பிரேக் ஆகிட்டாங்க. அதனால புதுசாக டிடி கொண்டு போகிறாரு. இந்த டிடியை வந்து யார் கொண்டு போகிறா, மதுத்வி சுவாமி மகாராஜ் பயங்கர ஸ்ட்ராங்கு, அவரே தூக்கிட்டு போகிறார். 36 இன்ச்சு ஒரு டிடியை தூக்கிட்டு பிளேனுக்குள்ளே போயிட்டு பிரபாத் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு திருப்பி வெளியே வந்து இன்னொரு டிடியை கொண்டு வந்து வைக்கிறார், ராதாகிருஷ்ணா டிடியை. பயங்கர ஸ்ட்ராங் அவர் பாடி. டிடியை அவன் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கியிருக்கான் கொண்டு போகிறதுக்கு. ஓகே, அது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறார் மதுத்வி மகாராஜ் ஃப்ளைட்டில். ஸோ இந்த வேலை என்ன பண்ணுறாரு அவர், டிடி கொண்டு போகிறான். ஃப்ளைட்டில் போகும்போது என்ன பண்ணுறாரு, மதுத் சுவாமி மகாராஜ் வந்து மதுத் விஸ்வ மகாராஜ் வந்து இம்பர்சிஸ் மாதிரி பேசணும், அருவாதி மாதிரி பேசணும். பிரபாத் அதை முறியடிப்பார். இதான் ஓகே, ஃப்ளைட்டில் ஃபுல்லாக இப்படி தான் நீ ப்ரீச் பண்ணணும், இப்படி தான் நீ ப்ரீச்சர் ஆகணும்னு சொல்லி பிரபாத் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி வந்து சிங்க கூட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அந்த மாதிரி பிரபாத் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஓகே, 4 மாதத்துக்கு முன்னால் பிரபாத் வந்து நைரோபிக்கு போனார். ஓகே, அப்போ வந்து 4 மாதத்துக்கு முன்னால் ஆமாம், அப்போ வந்து ஒரு கொஞ்சம் அமெரிக்கன் பாய்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு சிட்டியில் ஒரு மீன்ஸ் சின்னதாக ரூம் எடுத்து இருப்பாங்க. ஓகே, அங்கே ஒன்றுமே இருக்காது, பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடக்காது. யாருமே இல்லை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அவர் வழக்கம் போல் பிரபா என்ன பண்ணுவார், பிரபா வராதா கூட தெரியாது. பிரபாவுடைய செக்ரட்டரி ஃபோன் பண்ணி பிரம்மானந்த சுவாமிக்கு பேசி சொல்லுவார், பிரபாதா வாஸ் வில்லிங் டு கம் டு கென்யா அப்படின்வார். ஓகே, பிரம்மானந்த சுவாமி என்ன பண்ணுவார், எப்போ வந்து பிரம்மானந்த சுவாமி வந்து பிரசிடென்ட்டோட ஒரு மீட்டிங்கும் ஒரு பண்டல் ப்ரோக்ராமும் போட்டார்னா பிரபாதர் வந்து கென்யாவுக்கு வருவாருன்னு சொல்லுவார். இப்போ பிரம்மானந்த சுவாமி நினச்சிப்பார் எப்பயாவது வருவாருன்னு நினச்சிப்பார். ஓகே, ஆனால் பிரபாதர் அடி வந்திருப்பார் ஏர்போர்ட்டுக்கு. மதுத்வி சுவாமி என்ன பண்ணுறாரு, ராதாகிருஷ்ணா டிடியை வந்து ஒரு கேப்ல வச்சு கொண்டு வராங்க. நேர இஸ்கான் சென்டருக்கு வந்துடுறாங்க. பெல் அடிக்கிறார் பிரபாதர். பிரம்மானந்த சுவாமி திறக்கிறாரு, பிரபாதர் நிற்கிறார். பிரபா அப்படி கீழே விழுறாரு. ஓகே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. ராதாகிருஷ்ணா டிடிலாம் இருக்காங்க, ஏன் யாருமே வரல, நீங்க ஏர்போர்ட்டுக்கு யாருமே வரலன்னு சொல்லி பிரபா கேட்கிறாரு. பிரம்மானந்த சுவாமிக்கு என்ன சொல்றதே தெரியல, அவர் வரதே தெரியாது பிரம்மானந்த சுவாமிக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மதுஸ்வர சுவாமிக்கு வந்து ஆப்பிரிக்கா வந்தோன்னா அவருக்கு நோய்வாய்ப்பட்டுறாரு, படுத்துடுறாரு. ஓகே, இப்போ இருக்கு செக்ரட்டரியே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஷியாம சுந்தர் பிரபு இந்தியாவில் இருக்கிறார்,
மதுரை சாமிக்கு உடம்பு சரியில்லை இப்போ. ஓகே, ஸோ அவருடைய யூஷுவல் ஸ்டடியில் ப்ரொபாத் ஃபாலோ பண்ணுறார் நைரோபிலையும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பாய்ஸ்லாம் கொஞ்சம் திருடுவாங்க. இந்த நிஷாதான்னு சொல்கிறாங்க இல்லையா, நிஷாதா வேணு கிங் இருந்தாலும் வேணு மகாராஜ் தானே, வேணா கிங் வேணா பார்த்தீங்கன்னா அவருக்கு கருப்பா ஒருத்தன் வருவான் கரெக்டா, அவன் நிஷாதா. அவன் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ள விரட்டி விட்டுருவான். இந்த காட்டுங்கிறது என்னன்னா அந்த ஆப்பிரிக்கன் ஜங்கிள்ஸ். அந்த நிஷாதாங்கிறது அந்த ஆப்பிரிக்கன்ஸ். நேச்சுரலா அவங்க திருடுவாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் திருடுவாங்க. நிறைய பேர் நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் இந்த மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் தான் மாட்டுவாங்க திருட்டெல்லாம். அந்த மாதிரி கஞ்சா கடத்துறதுலாம் ஆப்பிரிக்கன்ஸ் இருப்பாங்க. ஓகே, நிஷாதா வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக பாகவத்தில் வருது, ஸ்ரீமத் பாகவத்தில் வருது இது. ஸோ இந்த ஆப்பிரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிரபாருடைய கிளாத்தான் திடிக்கிறான். சன்னியாசன் ட்ரெஸ்ஸு, குர்த்தா, அவர் போட்டிருக்க அந்த சதரு வேஷ்டி. அடுத்த நாள் ப்ரோக்ராம் பிரபாருக்கு துணியை காணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து குர்த்தா போட்டிருக்கான், சன்னியாசன் குர்த்தா. ஒருத்தர் வேஷ்டி கட்டியிருக்கான். பிரபாது பிரம்மானந்த சுவாமி கூப்பிட்டு பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு, இதை வாய் கூட இருக்கிறது எல்லாத்தையும் பிரம்மானந்த சுவாமி வாய் கொடுக்குறாரு. பிரபாது சிரிச்சுக்கிறாரு. இப்படி இருந்தாங்களே ஆப்பிரிக்கன் மக்கள் சொல்லிட்டு. நிஷாதானா இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப பிரபாது சொல்லுவார், மணியெல்லாம் எனக்கு இந்தியன்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பிரசாதமும் புக்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துறேன்னு பிரபாத். பிரபாருக்கு ஒரு ஆப்பிரிக்கன் டிசேபிள் இருப்பாங்க. அவர் பிரபாட்ட பேசிகிட்டே வருவார். பிரபாத் எங்கள் கம்யூனிட்டியில் எப்படின்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணால் ஆண்கள் தான் பெண்களுக்கு காசு கொடுக்கணும். பெண்கள் குடும்பத்துக்கு வரதட்சணையாக கொடுத்து ஒரு 2 லட்சம் கொடுத்தா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு வேலை இல்லை, நான் முழுவதுமாக கிருஷ்ண ஐக்கியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு எப்படி தான் கல்யாணம் ஆகும், நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீங்களா நான் கல்யாணம் பண்ணும்போதுன்னு கேட்பார். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, இப்போதைக்கு உனக்கு நேரம் வரும்போது உனக்கு வந்து நான் பெண்ணையே கொடுத்துட்றேன், அமெரிக்கன் லேடியை வந்து இறக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி பல சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் என்ட்ரி அதில் பிரிசிங் வேறு மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ ஆனால் பிரம்பாதர் வந்து ட்ரெஸ் எடுத்தப்ப சிரிச்சாரு. ஆனால் அவங்க ஆப்பிரிக்கன் டிவோட்டிஸ்க்கு வந்து குக் பண்ணவே தெரியல. ரொம்ப கோபம் பயங்கரமாக இருக்குது பிரபாதர். இது வந்து பண்டிகைகள் சாப்பிடும் உணவு, இது நாய்கள் சாப்பிடும் உணவு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவர். இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹார்டான உணவாக குக் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் அன்எஜுகேட்டட் ஆப்பிரிக்கன்ஸ் தான் சொல்லி பிரபாத் திட்டுறார். திட்டிட்டு என்ன பண்ணுறாரு, வாங்க நான் குக் பண்ண சொல்லித்தரேன்னு சொல்லி கூட்டு போகிறார். 12 பேர் பின்னாலே வராங்க. எல்லாம் ஆப்பிரிக்கன் டிவோட்டிஸ் எல்லாம் பின்னால் வராங்க. தால், ரைஸ், சப்பாத்தி, சப்ஜி 20 பேர் குக் பண்ணிடுறார் பிரபாத். ஓகே, ஸோ பிரபா பார்க்குறாரு, சரி பேட் குக்கிங், ஸ்டோரன் கிளாத்லாம் சீல் பண்ணாங்க. இந்த மாதிரி இடத்துலையும் பிரபா அந்த மாதிரி ப்ரீச் பண்ணுறாரு. ஓகே, இப்போ அங்கே வந்து பிரம்மானந்த சுவாமி பார்க்குறாரு, பிரபா எப்பயுமே பாம்பே ப்ராஜெக்டையே நினச்சிட்டே இருக்கிறாருன்னு சொல்கிறார். பிரபா சொல்கிறார், இந்த ரீசனுக்காக நான் வந்திருக்கேன், உன்னை வந்து நான் பாம்பே ப்ராஜெக்ட்டுக்கு உன்னை இது பண்ணணும்னு சொல்லி தான் கூட தான் வந்திருக்கேன். எது வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டின்னு சொல்லி கேட்குறாரு பிரபா. கல்கட்டா அப்படின்ட்டார். கல்கட்டா, பாம்பே தான் நம்பர் 1, ஓகே, டெல்லி நம்பர் 2, கல்கட்டா நம்பர் 3 அப்படின்னார். சென்னை, பம்பாய், கல்கட்டா சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கிடையாது. பாம்பே, டெல்லி, கல்கட்டா, அதுக்கப்புறம் தான் சென்னை. ஓகே, பிரபுபாத சொல்றாரு, பிரம்மானந்த சுவாமி வந்துரு, பாம்பே ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து இஸ்கான்லே யூனிக் ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ரிலீஜியஸ் பெரிய கார்ஜியஸ் டெம்பிள் வரும். இல்லை ட்வின் டவர் மாதிரி பெரிய டெம்பிள் இருக்கும், பெரிய ஹோட்டல் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ஃபுல்லாக பிஸ்னஸ் மேன்லாம் வந்து சாப்பிட்லாம். அது பிரசாதம் தான் ஃபுல்லாக பிராமணாஸ் வச்சு குக் பண்ணணும், நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சு பண்ணணும். பிரபா சொல்கிறார் ஐடியாவை, பிரம்மானந்த சுவாமி நீ வந்துரு, நீ வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுவான்லாம், அமெரிக்கன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவான், ஆர்கனைஸ் பண்ணுவான், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, இது யாருக்கா கொடுத்துரு, நைரோபி ப்ராஜெக்ட் யாருக்கா கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னுவார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளெல்லாம் ரொம்ப நியூ ஃபைட்டாக இருக்காங்க. பிரம்மச்சாரி ஆசிரமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இல்லை. அப்போ அங்கே உள்ள பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இப்படி நீட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரசிடெண்ட் சொல்கிறாரு, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், யாருமே பேச கேட்க மாட்டேங்கிறாங்க பிரபார், எல்லாத்தையும் கீழே போட்டு போகிறாங்க அப்படின்னார். ஆனால் பிரபார் குனிகிறார், குனிஞ்சு எடுத்து வைக்கிறார். அவங்க போட்டு போயிட்டு கேட்கலன்னா நீ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே பிரபா, நான் எடுத்து வைக்கிறேன். அவர் எடுத்துக்கிறார். இப்போ
பிரசிடென்ட் சொல்றாரு. ஓகே, ஹரிகிருப்பா அவர் பேர். ஹரிகிருப்பா அப்புறமா நீ எடுத்து வைக்கணும் ஹரிகிருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணாங்க, ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க. வேர்ல்டு ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் ஃபெஸ்டிவல் சிட்டி ஸ்டேடியம்ல அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாம் மிகப்பெரிய ஆளுங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் வர்றார், டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் வர்றார். நிறைய மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய ஆள் ஒருத்தர் வர்றார். ஓகே, அவர் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணார். பிரபாதனுடைய ஒர்க்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணார், பகவத்கீதை அப்ரிஷியேட் பண்ணார், பிரபாத் மூவ்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணார். இதே மாதிரி நிறைய பல என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணார் பிரபாதர். ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண வைக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு பிலாசபி பேசுறாரு. கடைசியில் என்ன பண்றாரு, ராதாகிருஷ்ணா டிடி இருக்காங்கல்ல அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டாரு. நைரோபி டெம்பிள்ல இன்சல்ட் பண்ணி கிராட்டா சுத்தி, கிராட்டா சுத்திங்க டெம்பிள் பேர். நேம் இந்த நைரோபி டெம்பிள் அஸ் கிராட்டா சுத்தி. கிராட்டா கூணா ஆந்திரா முனிந்த பல்கஷா, கிராட்டா சுத்தி, கிராட்டர்களை சுத்தம் பண்ணுவோம், கிராட்டா சுத்தி அந்த டெம்பிள் பேர். ஓகே, எங்க ராதாகிருஷ்ணாவை இன்சல்ட் பண்றாரு. ஓகே, பிளேஸ் ஆஃப் பியூரிஃபைங் அபாரிஜின்ஸ் வந்து பியூரிஃபை பண்ண இடம் அதான் கிராட்டா சுத்தி இந்த இடம் பேர். ஓகே, அப்போ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் காலைல வந்து பார்க்குறாரு, ராதாகிருஷ்ணா டிடி வந்து 3 இன்ச் தானே இருக்கணும். ராதா அங்கே இருப்பாங்க, கிருஷ்ணா இங்கே இருப்பாங்க, தள்ளி ஒரு 10 அடி தள்ளி. பிரபா வந்து பார்ப்பேன் யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி பிரபா கோமா கேட்பார். ஹூ ஹஸ் டன் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவங்க எனக்கு தெரியாது. அப்போ பூத்தபாவன் ஒருத்தர் பிரபு வருவார். ஐயோ நான் தான் வச்சுட்டேன் பிரபா, ஏன் வச்ச அப்படின்றார். ஐயோ நான் அப்படி ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சது, நான் ஏதோக்கா இப்படி பண்ணேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக வச்சேன் நான் வரல. ஓ இது அதுக்காக நீ வந்து தெருவில் வைப்பீங்களா கொண்டு போய் அப்படின்னு சொல்லி பிரபார் கேட்பார். அதுக்கு அவர் பதிலே பேச மாட்டார். 2 பேரும் சேர்த்து வைங்க சீக்கிரம், 3 இன்ச்சு தான் கேப் இருக்கணும், பிரிக்கவே கூடாது அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, ஒரு வாரம் நைரோபியில் இருப்பார், பாம்பேக்கு 1 வாரம் நைரோபியில் இருப்பார், அதுக்கப்புறம் பாம்பேயில் திரும்பிடுவார். பிரம்மானந்த சுவாமி கூப்பிட்டு நினைச்சாரு, அப்போ பிரம்மானந்த சுவாமியை கூட்டு வந்துடுவார். ஓகே, நீ வந்து பாம்பே ப்ராஜெக்டுக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பிரம்மானந்த சுவாமியை நைரோபிலேருந்து கூட்டு வந்தார், கையோடு கூட்டு வந்துடுறார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் நம்ம கேட்கலாம். ஓகே, நான் 1 மினிட் கரெக்டாக. வேறு கேள்வி இருக்கா? ஓகே, கேள்வி எதுவும் இல்லை. பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு அவர் வந்து இந்தியாவில வந்து பிருந்தாவனம், மாயாப்பூர், பாம்பே ஆகிய இடத்துல வந்து இஸ்கான் கோயில் கட்டணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. மிகப்பெரிய கோயில் கட்டணும் சொல்லி தீவிரமா இருந்தாங்க. கரெக்டா. பிறகு வந்து தனுஷ் பிரபு வந்து பிரபு சன்னியாசமாக ரொம்ப தமாகிருஷ்ண மகாராஜ். ஆமா ஆமா, சன்னியாசம் கொடுக்கவே இல்லை பிரபு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்து 5 ஏக்கர் லேண்ட் தரேன்னு சொன்னாரு. அந்த இடம் வந்து காடு மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து பெரிய கோவில் வரணும், பெரிய ஹோட்டல் வரணும் அப்படின்னு துருல, அது ரிமோட் ஏரியா தான் இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு. ஆமா கரெக்ட். இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த இடத்த பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அந்த நாயருக்கு எல்லா ஃபீல்டுல இருக்க ஆளுங்களையும் நல்லா தெரியும். அதனால நாயரை எதிர்த்து யாரும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நாயர் கிட்ட பேசுறாங்க, 50,000 rupees மட்டும் தரேன் இந்த இடத்துக்கு, அந்த இடத்துக்கு. ஆனா அப்புறம் வந்து மிச்சம் தரேன், ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாயர் வந்து சரியான ஆள் இல்லை அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அங்க அந்த மாதிரி அந்த இடத்த எப்படியோ வாங்கிடுறாங்க. இன்னும் வாங்கல 50,000 கொடுத்துருக்காங்க. ஏதாவது பெரிய இஷ்யூ போகும். வாங்கல ஆக்சுவலா 50,000 கொடுத்துருக்காங்க. இன்னும் 50,000 கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம லேண்டுக்குள்ள மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீல். ராதா கோவிந்த் கோயில் அந்த ஜெய்ப்பூர் ஜனவரி 12, 1972 அந்த ராதா கோவிந்த் கோயில் எல்லாரும் பண்டர்பூர்ல இருக்க சொல்றாங்க. அங்க வந்து வசதியா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டிசிபிள்ஸ் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது அங்க இல்ல மாதாஜி, அது பண்டல் ப்ரோக்ராம் கிடையாது. அது ஜுகு டெம்பிள் தான், அது ஜுகு லேண்ட்ல தான் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பண்டல்ல வந்து வசதியா தான் இருக்கும். ஆகணும்னு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது பண்டல் ப்ரோக்ராம் வந்து பண்டல் ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து இந்த ஜுகு டெம்பிள்ல இது பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சொல்லு, நீ சொல்லு, பாயிண்ட் சொல்லு. உனக்கு இல்லையா பாயிண்ட்? சொல்லு.
இந்தியால வந்து பிரபாத் வந்து எது வந்து ரொம்ப மோஸ்ட் எந்த பிளேஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் இந்தியால இருக்கும் அப்படின்னு கேட்டபோது இம்பார்ட்டன்ட் கேட்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க, பிரபாத் சொல்றாரு அது வந்து கொல்கட்டாவான்னு கேட்குறாங்க. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்து பாம்பேன்னு சொல்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே, அப்புறம் டெல்லி, கொல்கட்டா. ஓகே, இதெல்லாம் இன்கா சென்டர் வரணும். ஓகே, அதான் மெயின் பாயிண்ட். ஆக்சுவலி இந்த கௌசல்யா மாதாஜி, ஸ்ரீவதி மாதாஜி அதை பார்த்துட்டு பிரபாத் பயங்கரமா ஸ்கோல் பண்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களோட இதை பார்த்து ஸ்கோல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த டிசேபிள்ஸ் வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் சொல்வாரு, ஆமா, இட்ஸ் மை டியூட்டி டு கரெக்ட் யூ, வந்து நான் சொல்லணும், உன்னை வந்து வந்து என்னோட டியூட்டி. கரெக்ட் 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 அப்படி சொல்வார். கரெக்ட், நல்லதுதான். கரெக்ட். ஓகே, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கௌசல்யா ஸ்ரீமதி மாதாஜி வந்து பந்தல் ப்ரோக்ராமுக்காக பத்திரிகை அடிக்கிறாங்க. ஆனா அதுல வந்து அவங்க பிரபுபாதர் வர்றாங்க, அயல்நாட்டுக்காரர்கள் வருகையை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா கிருஷ்ணா கான்சியஸ்னா பத்தி அவர் போடவே இல்லை. கோவம் வந்துருது, திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தனியா கூப்பிட்டு சொல்றாரு, குரு உங்களை திருத்த வேண்டியது என்னோட கடமை, நீங்க வந்து என்னோட சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ் அப்சர்வேஷன். சத்யநாராயண பிரபு, நிர்மலா மாதாஜி இப்பதான் வந்தீங்களா நீங்க? ஹரே கிருஷ்ணா, வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இந்த லெக்சர் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணி லிங்க் அனுப்புறேன், அப்போ நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் கிளாஸு ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ 5:45 ஆரம்பிச்சிடலாம். ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறேன், நேரில் வரவங்க வந்துடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்கள், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிராணம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா ஜன்யப்யேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.